இது 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கா மாநகரம். நாகரிகங்கள் வளர்ந்திருந்தாலும் மனிதநேயம் புதைக்கப்பட்டிருந்த காலம். இங்கிருந்துதான் ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கம் தொடங்கியது. பாலைவனத்தின் தகிக்கும் வெப்பத்தை விட மக்களின் அறியாமை அந்த மண்ணை அதிகம் சுட்டரித்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அஃப்ரஹாவின் யானைப்படைகள் தரைமட்டமாக்கப்பட்டு மக்கா காப்பாற்றப்பட்ட அந்த ஆண்டில் அகிலத்தின் ஓர் ஒளி பிறந்தது. அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த புனிதமான காலை பொழுதில் அந்த பேரொளி உலகெங்கும் பரவி அமைதியையும் நற்பண்புகளையும் கொண்டு வந்தது. சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகமே தங்கள் உயிரை விட மேலாக போற்றும் அந்த மாமனிதர் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு இறை இல்லத்தை இடிக்க ஒரு கொடியவன் வந்தான். ஆயிரக்கணக்கான யானைகள், இலட்சக்கணக்கான வீரர்கள், மன்னன் அப்ரஹாவின் அகந்தை அந்த பாலைவனத்தையே அதிர வைத்தது. ஆனால் அவன் இலக்காக கொண்ட அந்த புனிதமான கஃபா இறைவனின் பாதுகாப்பில் அமைதியாக இருந்தது. ஊரே வெறிச்சோடி போனது. கஃபா மட்டும் அங்கே தனித்து நின்றது. அப்துல் முத்தலிப் அவர்கள் தொலைவில் இருந்தே அந்த இல்லத்தை பார்த்து இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இதன் உரிமையாளன் நீ, இதை காப்பதும் உன் பொறுப்பு என அவர் வேண்டிய அந்த நிமிடம் ஒரு தெய்வீக அமைதி அங்கே நிலவியது. மக்காவின் எல்லையை அப்ரஹாவின் படைகள் அடைந்தன. ஆயிரக்கணக்கான யானைகளும் இலட்சக்கணக்கான வீரர்களும் அந்த புனித மண்ணை சூழ்ந்து கொண்டனர். அந்த ஒருபுறம் அப்ரஹாவின் பிரம்மாண்டமான யானைகள், மறுபுறம் பாதுகாப்பற்ற மக்கள். கஃபாவின் எதிர்காலம் ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. இன்றோடு இந்த காஃபா தரைமட்டமாகட்டும். இடித்து தள்ளுங்கள், இடித்து தள்ளுங்கள், தள்ளுங்கள். எழுந்திரு மஹ்மூத். எஜமானின் கட்டளையை விட உனக்கு எது பெரியதாகிவிட்டது? ஏன் இந்த மண்டியிடல்? மிரட்டல்கள் எடுபடவில்லை. சாட்டையடிகள் பலனளிக்கவில்லை. இதோ ஒரு பிரம்மாண்டமான படை ஒரு மிருகத்தின் பிடிவாதத்தால் ஸ்தம்பித்து நிற்கிறது. தெய்வீக சக்தியின் முன் மனிதனின் ஆணவம் மண்டியிடுகிறது. வானம் ஏன் கருக்கின்றது? இது மேகம் அல்ல, மரணத்தின் சிறகுகள். அதோ பாருங்கள், ஒரு பெரும் படைக்கு எதிராக இறைவனின் சிறு படை புறப்பட்டு விட்டது. ஆணவம் நிலைகுலையும் நேரம் இது. எஜமானின் தீர்ப்பு இதோ வந்துவிட்டது. இதோ வானத்திலிருந்து பெய்கிறது நெருப்பு மழை. தப்பிக்க வழியில்லை. இது இறைவனின் தண்டனை. ஆணவத்தின் சிகரங்கள் இன்று தூசியாகின்றன. மலை போன்ற யானைகள் இன்று காய்ந்த சருகாகின்றன. அழிந்தது அப்ரஹாவின் கனவு, காக்கப்பட்டது காஃபா. வல்லமை மிக்கவன் அல்லாஹ் ஒருவனே. ஆயுதங்கள் உடைந்தன, ஆணவம் சாம்பலானது. எஞ்சியிருப்பது அவன் ஒருவனின் புகழ் மட்டுமே.